மற்ற எல்லா மாதங்களையும் விட மார்கழி மாதம் ஏன் இத்தனை சிறப்பானது தெரியுமா? அதிகாலையில் எழுந்து குளித்து வாசலில் கோலம் போட்டு அதன் நடுவே பூசணி பூவை வைத்து வழிபடுவது நம் பண்டைய பாரம்பரியமாக உள்ளது. இந்த மாதத்தில் பெண்கள் பாவை நோன்பு இருந்து விளக்கு ஏற்றி பெருமாளை வணங்கினால் அந்த கண்ணனே கணவனாக வருவார் என்பது ஐதீகம். மார்கழி மாதம் தெய்வீக சக்தி நிறைந்ததாகும். திருப்பாக்கடல் கடையும்போது வந்த ஆலகால விஷத்தை சிவன் உண்டு உலகை காத்ததும், கிருஷ்ணர் கோவர்த்தனத்தை தூக்கி கோகுல மக்களை காப்பாற்றியதும், ஆண்டாள் திருமண நோன்பு இருந்ததும் ஆல் இந்த மார்கழி மாதத்தில்தான் நடந்தது. அது மட்டுமல்ல, வைகுண்ட ஏகாதசி கூட மார்கழியில்தான். அதனால்தான் கிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று சொன்னார். பெண்கள் மார்கழியில் திருப்பாவை பாடுவது பேரின்பம் தரும். இப்படி சொல்லப்போனால் மார்கழி மாதம் ஆன்மீகத்தில் உச்சியைத் தொட்ட மாதம் என்றுதான் சொல்ல வேண்டும்.